அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் என்ன பார்த்தோம்? ஒரு கால இயந்திரத்தை பார்க்குறாங்க. அந்த கால இயந்திரத்தை பார்த்த உடனே கால பயணம் மேற்கொள்வதற்கு பாட்டியும் தமிழினியும் தயாராகிடுறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்க? தமிழினி என்ன சொல்றா? முன்னோக்கி போலாமான்னு கேட்கிறா. பாட்டி வேண்டாம், அப்படி ஒன்றும் ரொம்ப ஆர்வத்தை தோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல, நம்ம பின்னோக்கி போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு தமிழினியும் நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம் பாட்டின்னு சொன்ன உடனே பாட்டி என்ன சொல்றாங்க? கிபி 1950 இந்த 1950ஆம் வருஷத்துக்கு போவதற்கான அந்த பொத்தானை அழுத்தினார். உடனே அவர்கள் முன் இருந்த காட்சி மாறியது. அவங்க பார்த்துக்கிட்ட காட்சி அப்படியே மாறிடுது. அது என்ன காட்சி அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் நடந்து செல்வதையும் சிலர் மிதிவண்டி ஓட்டி செல்வதையும் சாலைகளில் பேருந்துகள் அரிதாக கடந்து போவதையும் கண்டார்கள். அதாவது சில மனிதர்கள் நடந்து போறாங்க, மிதிவண்டினா என்ன, சைக்கிள்ல போறாங்க. சில பேர் பேருந்து ரொம்ப, இப்ப பாத்தீங்களா, இப்பெல்லாம் ரோட்ல எவ்வளவு டிராபிக் இருக்கு. அப்ப பஸ்ஸை பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்கும். அந்த மாதிரி 1950 இருந்திருக்கு. பிறகு அவர்கள் 1850க்கு நகர்ந்தார்கள். அந்த 1950 இன்னும் ஒரு 100 வருஷம் பின்னாடி போய் 1850க்கு நகர்ந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இப்போது பேருந்து மிதிவண்டி ரெண்டையுமே காணும். 1950 சிலர் நடந்து போனாங்க, சைக்கிள் ஓட்டினாங்க, ரொம்ப அரிதா பஸ் தெரிஞ்சது, அதாவது பேருந்து தெரிஞ்சது. இப்போ அதுவும் கிடையாது. அப்போ என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இரண்டையுமே காண முடியவில்லை. அதாவது பேருந்து மிதிவண்டி இரண்டையுமே காண முடியவில்லை. மாடுகள் அல்லது கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்டு வண்டிகளை சாலையில் காண முடிந்தது. குதிரை வண்டிகள் அரிதாகவே தென்பட்டன. அதாவது கோவேறு கழுதைன்னா அந்த பொதி சுமக்கிற கழுதைன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அந்த கோவேறு கழுதை வண்டி பூட்டி போகுது. குதிரை வண்டி கூட கிடையாது, கோவேறு கழுதைகள் பூட்டிய வண்டியும் மாட்டு வண்டியும் தான் பார்க்க முடிஞ்சது. குதிரை வண்டி கூட பார்க்க முடியல. அடுத்ததாக தமிழினி 8000 ஆண்டுகள் ஒரே ஜம்ப் அப்படி போயிட்டாங்க. 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துக்கான பொத்தானை அழுத்தினாள். அக்கால மக்கள் பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அடுத்து அவள் 18,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சிகளை காண இன்னொரு பொத்தானை அழுத்தினாள். அந்த காலத்தில் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தினார்கள். அப்படி அவர்கள் வேட்டையாடிய ஒரு காட்சியை கண்டு தமிழினி பயந்து விட்டாள். உரிய பொத்தானை அழுத்தி பாட்டியுடன் தற்காலத்துக்கே வந்து சேர்ந்தாள். அதாவது 8000 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வேளாண்மை அப்பயே தொடங்கிட்டாங்க 8000 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, 18,000 வருஷம் முன்னாடி பார்க்கும்போது தமிழினி பயந்து போயிட்டான். ஏன்னா அப்போ எலும்பு கல்லெல்லாம் வச்சு அவங்க ஏதோ ஒரு ஆயுதத்தெல்லாம் வச்சு வேட்டையாடுறத பார்த்தோன்னே சின்ன பொண்ணு தானே, பயந்து போயிட்டு ஐயோ ஆளை விட்டா போதும்ட்டு அந்த பழைய இருக்கிற தற்காலத்துக்கான பொத்தானை அழுத்தி பாட்டியோட சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுல்ல இந்த பாடத்துல. இது போல மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து அடுத்த பதிவுல பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.